அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இன்றைக்கி எந்த மாதிரி பங்கு சந்தைகள் இருந்தது அப்படின்னா, இப்போ பேங்க் நிஃப்டி கூட எஸ்டர்டே ஒரு 0.77% பாசிட்டிவில் இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 294 பாயிண்ட்ஸ் டவுன் எடுத்து ஒரு 0.51% நெகட்டிவில் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இது மூணுமே ஒரு செல் சைடு க்ளோஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். மிட் கேப் நிஃப்டி மட்டும்தான் தொடர்ந்து டெய்லியுமே ஒரு புது ஆல் டைம் ஹையை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா, சரி, அடுத்த மூமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நாம் ஒரு சில நியூஸ் அண்ட் டேட்டாஸை பார்த்துட்டு இதை டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ மார்க்கெட்டில் ஒரு சர்ச்சையாக போயிட்டு இருக்கிறது டாடா குரூப் கம்பெனி இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னா, இதோட சேர்மன் டாடா சன்ஸோட சேர்மன் February 20, 2027 அப்புறம் இந்த பதவி காலத்திலேருந்து வெளியே வராரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா, இதனால தான் எஸ்டர்டே எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டிசிஎஸ் எல்லாம் பெரிய அளவில் நமக்கு டவுன் ஆனது. சரிங்க, இவர் வேலையை விட்டு போகிறதுக்கும் அந்த டிசிஎஸ் மற்ற ஸ்டாக்ஸ் இந்த டாடா குரூப் ஆஃப் கம்பெனி ஸ்டாக்ஸ் எல்லாம் இறங்கிறதுக்கு என்னங்க ரீசன் அப்படின்னா, அதோட ரீசன் இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது டாடா குரூப் ஃபேஸஸ் $120 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் டைலமா அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. இது முக்கியமாக பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, இப்போ டாடா குரூப் அடுத்த ஒரு சில வருஷங்களில் கிட்டத்தட்ட $120 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஓகேங்களா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எந்தெந்த செக்டார் மேலே இருக்குது அப்படின்னா, ஏர் இந்தியா, பேட்டரிஸ் அண்ட் இவி, செமிகண்டக்டர்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங், எனர்ஜி, ஸ்டீல், ஆட்டோமொபைல், கன்சியூமர் அண்ட் ரீட்டைல். ஸோ இந்த மாதிரி கம்பெனிலாம் புதுசாக கொண்டு வரலாம், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி புது கம்பெனிஸை கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா யார் வச்சுருக்காரு அப்படின்னா, சந்திரசேகர் அப்படிங்கிறவர்கிட்ட இந்த ஐடியா இருக்குது. ஓகேங்களா, இப்போ இவர் இந்த பதவி காலத்துலேருந்து வெளியே வந்துட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் நோயல் டாட்டா அப்படிங்கிறவர்கிட்ட கண்ட்ரோல் வந்துடும். ஸோ இவரோட ஐடியா பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த $120 பில்லியன் நாங்கள் புது கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இதுக்கு முன்னாடி கம்பெனிஸ் ஒரு சிலதெல்லாம் லாஸில் போயிட்டுருக்கு. ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை அந்த கம்பெனிஸ் மேலே பயன்படுத்தி அதை டெவலப் பண்ணலாம், புதுசாக கம்பெனிஸை ஸ்டார்ட் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதனால் இப்போ ஒரு மார்க்கெட் எப்படி பார்க்குது ஒரு டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்னா, சந்திரசேகரன் அப்படிங்கிறவர் வெளியே போயிட்டார் அப்படின்னா இந்த $120 பில்லியன் புது கம்பெனிஸ் உருவாகாது. ஸோ டாடா குரூப் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுடும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் மார்க்கெட் இப்போதைக்கு டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸை பார்த்துட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ இதனால தான் கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்கு. பட் இந்த டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தொடர்ந்து மேலே வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெக்கவரி ஆகுமானா கண்டிப்பாக ஆகும். ஓகேங்களா, என்னதான் அதாவது சந்திரசேகர், நோயல் டாட்டா இவங்களெல்லாம் தாண்டி இதை உருவாக்கினவர் பெரிய லெஜண்ட் ரத்தன் டாட்டா அவர். ஓகேங்களா, அவ்வளோ சீக்கிரத்துலலாம் டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்லாம் பெரிய அளவிலலாம் பணத்தை வெளியே எடுத்துட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன நியூஸ் இந்த நியூஸ் மூலயமா கொஞ்சம் இறங்குமே தவிர, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே ரெக்கவரி ஆகிடும் இந்த குறிப்பிட்ட குரூப். என்ன சொல்லுதுன்னா, இந்த குரூப் ஆஃப் ஷேர்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஸ்டாக் ஹீட் மேப்பை பார்க்கலாம். ஸ்டாக் ஹீட் மேப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஐசிஐசி பேங்க், டைட்டன்ஸ், எஸ்பிஐ லைஃப், அல்ட்ரா சிமெண்ட்கோ, ஹிண்டல்கோ, டாடா ஸ்டீல், கிராசிம் எல்லாமே நமக்கு டவுன் தான். ஸோ இன்றைக்கி சென்செக்ஸ் எக்ஸ்பைரி வேறு இன்றைக்கி சொல்லவே தேவையில்லை. ஸோ எல்லாத்துலேயும் கொஞ்சம் பணத்தை வெளியே எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். போதாக வரைக்கும் ரிலையன்ஸு, ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஹைவேட்டே ஸ்டாக்ஸ் எதுவுமே பங்கு சந்தை சப்போர்ட் இன்றைக்கி பண்ணலை. ஸோ அதுக்கு பதிலாக அங்கங்கே ஒரு குட்டி ஸ்டாக்ஸ் மட்டும்தான் ஒரு க்ரீன் கலரில் இருக்குதே தவிர மற்றது எல்லாமே நமக்கு ரெட் கலரில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எம்எஸ்சி குளோபல் இண்டெக்ஸ் மட்டும் கொஞ்சம் பாசிட்டிவில் போயிட்டுருக்குங்க. அதாவது இந்த ஈரான் யூஎஸ் வார் டீல் நியூஸ் ஏதாவது வந்துடாதா அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் எம்எஸ்சி வேர்ல்டு இண்டெக்ஸ் இப்போதைக்கு நமக்கு பாசிட்டிவில் போயிட்டுருக்கு. யூஎஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா நமக்கு ரிமைன் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி, அதாவது லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்லி வந்திருந்தது. அதாவது ஃபோர்காஸ்ட் 3.4%.
நமக்கு வந்திருக்கிற டேட்டாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே 3.4% தான். ஸோ ஓவராலாக எந்த ஒரு டிசிஷனுமே எடுக்க முடியாத சூழ்நிலையில் தான் யூஎஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டாவும் வந்திருக்கு. ஸோ பணவீக்கம் அப்படியே தாங்க இருக்குது. இதில் போயிட்டு நம்ம என்ன போய் டிசிஷன் வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் தான் இப்போதைக்கு வந்து இருக்குது. இருந்தாலுமே நமக்கு சில்வர் கோல்டெல்லாம் ஒரு சில இடத்துல ஒரு பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு செல் சைடில். ஸோ அது வந்து நம்ம சார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா மிட் கேப் நிஃப்டியில் மட்டும்தான் கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கிற மாதிரி க்ளோஸ் ஆகிருக்கு. மற்றபடி பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ், பேங்க் எக்ஸ் எல்லாமே வந்து கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை தான் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்எஸ்சியில் 3431 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆகிருக்குங்க. அதில் அட்வான்ஸ் வந்து 1621, டிக்ளைன்ஸுங்கிறது 1701, அன்சேஞ்சுங்கிறது 109. 52 வீக் ஹையில் வந்து 104 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோவில் வந்து 56 ஸ்டாக்ஸும் இருக்குது. ஸோ 52 வீக் லோ விட 52 வீக் ஹை வந்து அதிகமாக இருக்குது. இது தொடர்ந்து ஒரு வாரம் விட அதிகமாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா மிட் கேப் எல்லாம் எங்கேயோ கொஞ்சம் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அதாவது கண்டிப்பாக ஒரு ஃபால் இருக்கும். ஏன்னா ஒரேடியாக நமக்கு எல்லா கேண்டலுமே ஒரு க்ரீன் எல்லாம் கொடுத்துறாது. ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு ஸ்டக் ஆகிட்டு கொஞ்சம் கீழே இருங்க. பட் ஓவராலாக ஒரு 6 மந்த்ஸ் ஒரு 1 இயர் டேர்ம்லலாம் பார்த்தோம் அப்படின்னா மிட் கேப் ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் க்ரோத் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஆட்டோ செக்டார் செக்டார் வைஸில் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்எம்சிஜி, மீடியா, ரியாலிட்டி, கன்சியூமர் இந்த மாதிரி செக்டார் மட்டும்தான் கொஞ்சம் க்ரீனில் இருக்க தவிர மற்ற எல்லா செக்டார்லேருந்தும் பணத்தை வந்து வெளியே எடுத்துருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதில் ஐடி செக்டார் ஏதாவது சப்போர்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய அளவில் இறங்கலை. அது வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷம் தான். ஓகேங்களா, வெறும் ஒரு 39 பாயிண்ட் மட்டும்தான் இப்போதைக்கு வந்து நெகட்டிவில் வந்து போயிட்டுருக்கு. ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், டிசிஎஸ் இந்த ரெண்டு மட்டும் தான் கொஞ்சம் பாசிட்டிவ்ல இருக்கு. மற்றது எல்லாமே நெகட்டிவ் தான். டாப் கெய்னர்ஸில் டாடா கன்சியூம், டிஎம்பிவி, எட்டர்னல், பெல், இண்டோ யூனிலிவர் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டாப் கெய்னர்ஸுக்கான ஸ்டாக்ஸ். டாப் லூசர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இண்டல்கோ, கிராசிம், அல்ட்ராசிம்கோ, ஐசிஐசி பேங்க், டைட்டன் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டாப் லூசர்ஸுக்கான ஸ்டாக்ஸ். ஸோ எட்டர்னல் மறுபடியும் டாப் கெய்னர்ஸ் லிஸ்ட்டில் வந்து நமக்கு வந்து லிஸ்ட் அவுட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து லெவல்ஸ் பார்க்கலாம். இப்போ பேங்க் நிஃப்டி வந்து இன்னைக்கு ஓப்பன் அண்ட் ஹை வந்து சேமாக இருந்திருக்கு. அதாவது இன்னைக்கான ஓப்பன் அண்ட் ஹை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 57,799.15. ஸோ எப்போல்லாம் ஓப்பன் அண்ட் ஹை வந்து சேமாக இருக்கோ அந்த இடத்துல ஒரு பியரிஷ் வந்து நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுதான் இன்னைக்கு வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா, மறுபடியும் ஒரு லோவை பிரேக் அவுட் பண்ணிட்டு ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா, அதாவது இன்னைக்கான லோ வந்து ஒரு 57,548 இதையும் தாண்டி ஒரு பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னா அந்த இடத்துல மறுபடியும் வந்து ஒரு செல்லிங் வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் டார்கெட்டுங்கிறது 57,158. ஓகேங்களா, சரி பை போவாதுங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். 1 டே கேண்டில் ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் ஆச்சு க்ளோசிங் வந்து வைக்கணும் அந்த இடத்துல. ஸோ அப்போ தான் அந்த இடத்துல வந்து ஒரு பையிங் கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு கிடைக்குமே தவிர அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கேப் வந்து மறுபடியும் ஒரு செல் சைடு போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அடுத்தது வந்து நிஃப்டி. ஸோ நிஃப்டியும் அதே மாதிரி தான். ஸோ நிஃப்டியும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஓப்பன் அண்ட் ஹை வந்து சேமாக இருந்திருக்கு. லோவை பிரேக் அவுட் பண்ணாலோ க்ளோஸுக்கு கீழே ஓப்பனிங் வச்சாலும் நெக்ஸ்ட் டார்கெட் அண்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 24,263. ஹையை பிரேக் அவுட் பண்ணால் தான் பையிங் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஏன்னா இது வரைக்கும் வந்து ஒரு 7 நாளுமே ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ணலை நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஃபின் நிஃப்டி எடுத்துக்கிட்டாலும் சேம் கண்டிஷன் தான். ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் அண்ட் சப்போர்ட்டுங்கிறது 26,248. நான் சொன்ன இந்த சப்போர்ட் ஜோனெல்லாம் தாண்டி ஒரு கேப் டவுன் விழுந்தது அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் வந்து கொடுக்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அடுத்தது வந்து மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி மட்டும்தாங்க தொடர்ந்து ஏற்றிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15,065.20ங்கிறது புது ஆல் டைம் ஹை வந்து கிரியேட் ஆகிருக்கு. பார்க்கலாம் கூடிய சீக்கிரத்தில் ஒரு 15,200 இல்லை 15,400 கூட சான்சஸ் வந்துருக்கு மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். இந்தியன் கவர்மெண்ட்டும் நிறையா வந்து கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதாவது எஃப்சிஎன்ஆர், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கூட செபி வந்து ஒரு எம்சிஎக்ஸில் வந்து ஃபிசிக்கல் ஸ்டேட்மெண்ட் வந்து நாங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இது வந்து தொடர்ந்து ஒரு ஷார்ட் என்ன சொல்கிறது, ஒரு 6 மந்த்ஸ் 1 இயருக்கு வந்து ஒரு நல்ல க்ரோத் வந்து எதிர்பார்க்குறேன். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாத்துலேயுமே வந்து கூட இந்த யூஎஸ் ஈரான் வாரும் கொஞ்சம் அடங்கிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்தியன் மார்க்கெட் ஒரு 6 மந்த்ஸ் 1 இயர்க்குள்ளார நிஃப்டி மேபி ஒரு 26,000 கூட ரீச் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து டைப் பண்ணிட்டு போங்க. நான் சொல்கிறது கரெக்டாக இல்லைங்க அப்படியெல்லாம் ஆகாதுங்க, நிஃப்டியெல்லாம் இதுலேயே தாங்க இருக்கும், இல்லை இன்னும் கொஞ்சம் இறங்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து டைப் பண்ணுங்கள். எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, அடுத்தது வந்து யூஎஸ்டி ஐஎன்ஆர்.
ஸோ யூஎஸ்டிஐஎன்ஆர் மறுபடியும் வந்து ஒரு வீக்குக்கு தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ தான் சொன்னேன் இந்த மாதிரி நிறையா வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க அப்படின்னு. ஸோ என்னதான் அட்ராக்ட் பண்ண ஸ்கீம் கொண்டு வந்தாலும் நமக்கு இந்த ருப்பி வந்து இன்னமும் கூட கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங் ஆகணும். ஸோ ருப்பி ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா க்ரூட் ஆயில் சப்ளைங்கிறது நல்லாவே வந்து ஒரு இந்தியாவுக்கு வந்து வரணும். ஸோ அது மட்டும்தான் கொஞ்சம் வந்து ப்ராப்ளத்தில் இருக்குது. இந்த க்ரூட் ஆயில் வழக்கம் போல் நல்ல ஒரு சப்ளை கொடுத்தது அப்படின்னா ருப்பி வந்து நல்லாவே வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் யூஎஸ்டி டாலர் வந்து இன்னுமே வந்து அதிகமாக தான் போயிட்டுருக்கு. 95.44 ஒரு டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து கிட்டத்தட்ட 95.44. இன்னமும் வந்து ஒரு 94 வந்து இறக்க முடியல. ஓகேங்களா? இறக்க முடியலன்னா ஜூன் 25 லோ 94.14. ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு 92 91 வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நிஃப்டி வந்து ஒரு நல்ல ஒரு ஷார்ட் டேர்ம் அப்படிங்கிற இடத்துல ஒரு 26 ஈஸியாக வந்து ரீச் அவுட் ஆகிடும். அடுத்தது வந்து இந்தியா விக்ஸ். ஸோ இந்தியா விக்ஸ் வந்து இன்னமும் வந்து கொஞ்சம் பையர்ஸுக்கு தான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. 11.37ங்கிறத கொஞ்சம் பை சைடு தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. பார்க்கலாம். ஐடி செக்டார் என்னங்க ஆகும் அப்படின்னா ஐடி செக்டார் க்ரீனில் தான் இங்கே இருக்குது. ஐடி செக்டாரோட பிரேக் அவுட் பாயிண்ட்டு நிஃப்டி ஐடியோட இந்த ஹை தான் பிரேக் அவுட் பாயிண்ட்டு மறுபடியும் 31,956.40. ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணால் ஒரு 32,000 33,500 நமக்கு ரீச் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ நேற்று கொஞ்சம் டவுன் இருந்தது இந்த டிசிஎஸ்னால. இப்போ தான் சொன்னல அந்த டாடா குரூப் பிரச்சனை $120 பில்லியன் பிரச்சனைனால டிசிஎஸ் கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு. ஸோ டிசிஎஸ் என்ன தான் ஏறினாலும் ஒன்று ஏஐ போட்டு தாக்கிடுது, இல்லைனா இவங்களே டாடா குரூப்லேயே ஏதாவது ஒரு நியூஸை கொடுத்து டிசிஎஸை முடிச்சு விட்டுறாங்கன்னு தான் சொல்லலாம். ஸோ 31,956 பிரேக் அவுட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் கூட ஹை போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஐடி செக்டாரை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கான கண்டிஷன்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து க்ரூட் ஆயில் பார்க்கலாம். இப்போ க்ரூட் ஆயில் வந்து பையிங்கா செல்லிங்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நமக்கு இன்வென்ட்ரி டேட்டா எஸ்டர்டே வந்திருக்கிற இன்வென்ட்ரி டேட்டாங்கிறது ஒரு அப்நார்மல் லெவலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போவுமே இந்த அளவுக்கு வந்து அதிகமான சப்ளை வந்து இருக்காது எப்போவுமே. ஸோ இதுக்கு முன்னாடி டேட்டாலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து சப்ளை வந்தாலும் -1.00 2.479 21 அப்புறம் 2.998. ஸோ இந்த அளவுக்கு தான் நமக்கு வந்திருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு தடவையாக கிட்டத்தட்ட 17.423 வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த அளவுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 500-600 பாயிண்ட் ஆச்சு க்ரூட் ஆயில் வந்து டவுன் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்து ஸ்டார்டிங் ஓப்பனிங் ஆன இடத்துல இன்னைக்கு ஓப்பனிங் வந்து 7,862, ஹை வந்து 7,948 வரைக்கும் போயிட்டு நமக்கு வந்து 7,823 வரைக்கும் வந்திருக்கு. ஓகேங்களா? இதோட பிரேக் அவுட் பாயிண்ட்னு எடுத்து இன்னும் கொஞ்சம் செல் பிரேக் அவுட் பாயிண்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா 7,740. ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணிட்டு கேண்டல் கீழே க்ளோஸ் ஒரு 15 மினிட்ஸ் கேண்டல் வச்சு க்ளோசிங் கீழே வச்சது அப்படின்னா ஒரு செல் சைட் கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இது இப்போதைக்கு ஒரு இன்ட்ராடே சப்போர்ட் எங்கேயாச்சும் இருக்கா அப்படின்னா வேணாம். ஏன்னா இந்த இன்வென்ட்ரி டேட்டா அப்படி கொஞ்சம் கீழே இறங்கிறதுக்கும் பாசிபிள் இருக்கு. ஓகேங்களா? இன்னைக்கான டெம்பரவரி ரெசிஸ்டன்ஸ் வேணால் இன்னைக்கான ஹை வேணால் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கான ஹை தான் இன்னைக்கான டெம்பரவரி ரெசிஸ்டன்ஸ் இப்போதைக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் மார்னிங்கே பார்த்தது தான் 268ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ அதை தாண்டி நமக்கு கீழே தான் வந்துட்டு இருக்கு. லோவாக பிரேக் அவுட் பண்ணால் அகைன் வந்து கொஞ்சம் ஃபால் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது சேம் 268. அடுத்தது வந்து கோல்டு. இப்போ கோல்டெல்லாம் நமக்கு கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷரில் தாங்க இருக்குது. ஸோ கோல்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சில்வர், இந்த ரெண்டுமே வந்து நமக்கு கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. ஸோ கோல்டோட நெக்ஸ்ட் டார்கெட் அண்ட் சப்போர்ட் வந்து 1,53,208. ரெசிஸ்டன்ஸுங்கிறது 1,55,426. சில்வரோட நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது, ஸோ சில்வரோட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா இன்னைக்கான ஹையை வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸை வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா சில்வரை பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கான ஓப்பன் ஹை வந்து சேமாக தான் இருக்குது, 2,38,000 இருக்குது. அதை பிரேக் அவுட் பண்ணால் தான் நமக்கு இனிமேட் வந்து பை. ஏன்னா எப்போவுமே ஒரு ஒன் டே கேண்டலில் ஓப்பன் ஹை சேமாக இருந்தால் ஒரு பியரிஷ் டர்ம் தான் அது. அதனால் ஹையை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு மறுபடியும் பை போகுமே தவிர, ஸோ அது வரைக்கும் ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான். ஓகேங்களா? லோவை பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக ஒரு 1,000 to 2,000 பாயிண்ட்ஸ் போகும். சில்வர் வந்து செல் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஒரு லாங் டேர்ம் சப்போர்ட்டு தான் இருக்குது. இப்போவும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ராடே சப்போர்ட்டுங்கிறது இப்போதைக்கு வந்து சில்வரில் வந்து கிடையாது. நெக்ஸ்ட் வந்து காப்பர். இப்போ காப்பர் நமக்கு வந்து ஒரு ஹேமர் கேண்டல் மாதிரி போட்டு மேலே வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? காப்பரோட நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கான லோ 1,357.40. மறுபடியும் இன்னைக்கான ஹையை பிரேக் அவுட் பண்ணது அப்படின்னா 1,394 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது காப்பரில். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ்.
பார்க்கலாம் நிஃப்டி எந்த மாதிரி வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுது அப்படின்னு. இன்றைக்கி வந்து நமக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு ஹேமர் கேண்டில் தான் இன்றைக்குமே வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ எஸ்டர்டே வந்து எப்படி வந்து ஃபார்ம் ஆனதோ ஸோ சேம் ஹேமர் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து பை டர்ன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. இல்லைனா அது வரைக்குமே நமக்கு வந்து செல்லிங் சைடு தான் இருக்கும். இல்லைனா கொஞ்சம் வாலட்டிலிட்டி வந்து நடந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கான கண்டிஷன்ஸ். மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.